அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நம்ம வந்து டெய்லி மூலிகையை நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது. நம்ம விடாமுயற்சியால் நம்ம மூலிகை கீரையெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவு டெய்லி நம்ம உணவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வந்து ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நம்ம உடம்புக்கு எடுக்கும். முடிஞ்ச அளவு நம்ம கீரையை தான் அதிகமாக உபயோகிக்கணும். அதுவும் எப்படின்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும், உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும். வயோதிகத்தை குறைக்கக்கூடியது தான் மூலிகை கீரைங்க. அது சுறுசுறுப்பை கொடுக்கும். அதனால் நம்ம அது கரிசலாங்கண்ணி வந்து எந்தவித தந்திரத்திலாவது வள்ளலார் அருளிய மூலிகை. இதை எந்தவித தந்திரத்திலாவது சாப்பிட சொல்கிறாங்க, வள்ளலாரே எழுதியிருக்காங்க கைப்பட. இது சாப்பிட்றதுனால நமக்கு சுத்த உஷ்ணத்தை கொடுக்கும். இந்த மாதிரி மூலிகைலாம் அது வந்து முருங்கைக்கீரைலாம் இரும்பு சத்தை கொடுக்கும். பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு பார்வைக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் அந்த மருதாணி இருக்குது இல்லைங்களா, அது வந்து எப்படின்னா நம்ம உடம்புல அரிப்பு சிரங்கு மற்றபடி இந்த கருப்பாகிறது உடம்பை வந்து ஆரோக்கியத்துக்கு எடுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுனால கிருமிகள்லாம் சுத்தமாக போயிடும், உடம்பு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து மருதாணி டெய்லியும் ஒரு ஸ்பூன் அளவாவது கொஞ்சமாவது நம்ம அதை கஷாயம் மாதிரி வச்சு கூட நம்ம அந்த மருதாணி நம்ம சாப்பிட்றதுனால உடம்புல இருக்க ரத்தம்லாம் சுத்தப்படுத்தும். அதனால் அது ரொம்ப ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்தை கொடுக்கும். மருதாணி நம்ம சாப்பிட்றதுனால ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முசுமுசுக்கை வந்து சுத்த உஷ்ணத்தை கொடுக்கும். வள்ளலார் என்ன சொல்கிறேன்னா, கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை வந்து கரிசலாங்கண்ணி முழு பங்கு, தூதுவளை முசுமுசுக்கை 1/4 பங்கு, இதெல்லாம் மூணையும் சேர்த்து மிளகு, ஜீரகம், சுக்கு இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயமாக வச்சு குடிக்கிறதுனால சுத்த உஷ்ணம் ஏற்படும், உடம்பு நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து டெய்லி நம்ம அதை சாப்பிட்றது ஆரோக்கியத்தை கொடுக்கும். உடம்புக்கு நம்ம உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் வெளியேறிடும். ஏன்னா அதுதான் நல்லது. அது மாதிரி முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு இன்னும் நல்லா உடம்பு மேம்படும். வந்து இரும்பு சத்து கொடுக்கும். அதே மாதிரி புளி அரைக்கீரை வந்து நரம்பு, அது பாருங்கள் நரம்பு மாதிரி தான் இருக்கும். அது கீழே அந்த தண்டு 4 அந்த இதழ் கூட அழகாக இருக்கும். 6 இதழ் தான் இருக்கும். 3 இதழ் தான் இருக்கும். அது பார்க்க 6 இதழ் மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து புளியாரைக்கீரை நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புல இருக்க நரம்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வலுவானது. அதுவும் வள்ளலார் சொன்னது தான். புளியாரைக்கீரை சாப்பிட சொல்கிறார் டெய்லி. அதுவும் பச்சையாகவே கூட சாப்பிட்லாம், புளிப்பாக இருக்கும். அவ்வளோதான். அது சாப்பிட்றது நமக்கு நல்லது. நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் கூட நம்ம வளர்த்துக்கலாம், ஒரு சின்ன தொட்டியில் வச்சு கூட நம்ம வளர்த்துக்கலாம், அது நல்லது. அது மாதிரி பிரண்டை இருக்குது இல்லைங்களா, அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. பிரண்டைன்றோம், அது பேரண்டம். அது நம்ம பிரண்டையை நம்ம உபயோகித்தோம்னா நம்ம துவையலாவது இல்லை கார குழம்புல கூட போட்டு நம்ம அரைச்சி அதை வதக்கி அரைச்சி அதை வடிகட்டி நம்ம சாப்பிட்றதுனால அது வந்து ஏன்னா அவ்வளோ ஒரு உடம்புல இருக்க ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்தும், நல்லாயிருக்கும் உடம்பு. அது வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம கிடைக்கும்போது அது நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா முட்டு கை கால் வலியெல்லாம் கேட்கும் பிரண்டை. அது மாதிரி நம்ம அதெல்லாம் உபயோகமாக இருந்ததுன்னா ரொம்பவும் நல்லது. அது மாதிரி தரப்பசலன்றோம், அது கிடைச்சா கூட நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு வறுத்து அந்த தரப்பசலைக்கீரை கடைஞ்சி நம்ம சாப்பிட்டோன்னா அன்றைக்கெல்லாம் அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும், உடம்பு நல்லா ஆரோக்கியம். இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் நம்ம எடுத்துக்கணும். அது எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதை நல்லா கடைஞ்சி சாப்பிட்ணும். புளி, தக்காளி, பூண்டெல்லாம் நிறையா போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா பசலைக்கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது கிடைச்சதுன்னா நம்ம அதை விடக்கூடாது. அதே மாதிரி பசலைக்கீரையும் பருப்பு போட்டு கடைஞ்சி நம்ம சாப்பிட்லாம், அதுவும் நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும். செரிமானம் ஆகும், பசி எடுக்கும், செரிமானம் ஆகும், நல்லாயிருக்கும், சுறுசுறுப்பாக இருப்போம் நம்ம. அதனால் மூலிகை கீரைலாம் நம்ம எப்போவுமே தவற விடக்கூடாது. டெய்லி ஒரு கீரையாவது நம்ம சாப்பிட்டு பழகணும். முருங்கைக்கீரை அவசியமாக சாப்பிட்டே ஆகணும். முருங்கைக்கீரை அதனோட பூவெல்லாம் ரசம் வச்சு சாப்பிட்லாம். முருங்கைக்காய் இதெல்லாம் கிடச்சிதுன்னா நமக்கு நல்லது, ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை,
அது மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமானது. பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். ஏதாவது செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா இயற்கை உணவாக நம்ம எடுத்துக்கணும். அதுவும் கீரை வகைகளை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா உடம்பு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நமக்கு இதுதான் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு ஜீரண சக்தி ஆகும். உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பை கொடுக்கும். நல்லாயிருக்கும் உடம்பு. இந்த மாதிரி மூலிகை கீரையெல்லாம் நம்ம தவற விடக்கூடாது. டெய்லி நம்ம சாப்பிட்டு பழகணும் மூலிகை கீரைங்களை. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி, அது குப்பைமேனி தழை ரொம்ப ரொம்ப நல்லது. அரிப்பு ஏற்படுதுங்களா, அதுக்கெலாம் நல்லது. அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். சமையலில் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. குப்பைமேனி தழை இதெல்லாம் ரொம்பவும் நல்லது. கிடைச்சதுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் எல்லா விதத்துலேயும். உடம்புக்கு ஆரோக்கியமானது எதுவாக மூலிகை கீரைகளில் எல்லாமே எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் உடம்பு. மனசும் நல்லாயிருக்கும். நம்ம தெய்வீக சிந்தனை வரும். கீரைகள்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு அதுதான். ஏன்னா மற்ற இதெல்லாம் அசைவம் சாப்பிட்றதுக்கு பதில் சைவ உணவுகளில் அதுவும் கீரை வகைகளை சாப்பிட்றது ஆரோக்கியத்தையும் மனசுக்கு இதமாக இருக்கும். இயற்கையாக வச்சுக்கலாம் நம்ம உடம்ப. அதனால் கீரைகளை விடவே கூடாது. நம்ம கீரைகளை சாப்பிட்றது ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், மன நிம்மதியும் கொடுக்கும், நல்லாயிருக்கும். குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்களாம் சாப்பிட்டு பழக வைக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்டு கீரைங்கள்லாம் கொடுத்து பழக்க வைக்கணும். இல்லைன்னா அதுங்களுக்கு அந்த கீரை மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதெல்லாம் நம்ம கொடுத்து கீரைகளை ஆரம்பத்துலேருந்து பருப்பு போட்டு கடைஞ்சி நம்ம இதெல்லாம் கீரைலாம் கொடுக்க குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். நம்ம மூலிகை கீரைகளை எப்போவுமே உபயோகிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அருட்பெருஞ்சோதி.